நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களை இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த திராவிட மாடல் ஆட்சியின் லட்சணத்தை தூளுரிக்கும் ஒரு பதிவு, ஒரு காணொலியை பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். நண்பர்களை காணொலிக்குள்ள போறதுக்கு முன்ன எனது விவசாய பணிகள் எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, நான் நேற்றைய காணொலியில் பதிவு பண்ணியிருந்தேன். இந்த குத்தகைக்கு ஒரு அரைக்காணி காடு பார்த்துட்டு இருக்கேன். அது 3 வயலா இருக்கு. அதுல ஒரு 2 வயலை நடவு போடணும், ஒரு வயலை தண்ணி நின்று அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே நேற்று மாலை 2 மணிக்கு மதியம் 2 மணிக்கு ஆட்கள் வந்தாங்க. வேற காட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்தாங்க. நேற்று அந்த 2 வயலையும் நடவு போட்டாச்சு. 100 வயலை தண்ணி நின்று இருக்கு. அது ஒரு 4 நாள் கழித்து பிறகு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம செல்வகுமார் வானிலை அறிக்கை அதை எப்பவுமே கேட்பேன். அதில் அடுத்தடுத்த நிகழ்வுகள், மழை நிகழ்வுகள் சொல்லியிருக்காங்க. அந்த நிகழ்வுலாம் பார்த்துட்டு அதன் பிறகுதான் தண்ணி இழுத்ததுக்கு அப்புறம் அந்த 100 வயலையும் நடவு போடணும். அதன் பிறகு இப்ப இந்த காட்டிலாம் ஒரு 20 நாள் பயிரா இருக்கு. அதுக்கு கொட்டை புண்ணாக்கு போடணும். அது வானத்தை பார்த்துட்டு இந்த மலைக்கு போடலாமா இல்ல அடுத்த மலைக்கு போடலாமா அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கு. ஏன்னா இப்ப இந்த கொட்டை புண்ணாக்கு உடனே வச்சுங்களேன், உடனே தோகை அதிகமா வளர ஆரம்பிச்சிடும். மழை பெஞ்சதுன்னா அந்த வெங்காயத்துக்கு பாதிப்பாயிரும். அதனால என்ன அப்படிங்கிற யோசனை இன்னும் 2 நாட்கள் பார்த்துட்டு வானிலையை பார்த்துட்டு போடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசனையில இருக்கேன். சரி, இப்படி விவசாய பணிகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு தகவல், அதாவது நான் பார்த்தீங்கன்னா நான் முழு நேர யூடியூபர்ஸ் கிடையாது. அதாவது ஒரு குவாலிட்டியா, ஒரு தரமா, அதாவது நல்ல ஒரு புகைப்பட கருவியை வைத்து நல்ல ஒரு எடிட்டிங் பண்ணி நல்ல ஒரு நுட்பமான முறையில் பதிவு பண்ற அளவுக்கு நான் ஒரு முழு நேர யூடியூபர் கிடையாது. நான் சாதாரண அடிப்படையில் ஒரு விவசாயி. எனது வேலைகளுக்கு இடையில் மத்தியில் இந்த சிறிய சிறிய இடைவெளிக்கு மத்தியில தான் அந்த காணொலியை பதிவு பண்ணி ஏதோ ஒரு கருத்தை நம்ம பதிவு பண்ணணும். நமது கட்சியினுடைய வளர்ச்சிக்கு ஏதோ ஒரு வகையில நம்ம பங்கை அளிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இந்த கனவு தேச மொழியில் தொடங்கி இதன் மூலமா உங்கள்கிட்ட நான் கருத்தில் பகிர்ந்து கொண்டு பேசிட்டு இருக்கேன். இதான் நண்பர்களே. அதனால பெரிய அளவுக்கு ஒரு குவாலிட்டி தரம் அப்படிங்கிற அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஆனா எதிர்பார்க்கலாம், வரும் நாட்கள்ல இன்னும் ஒரு வருடம் ஆகும். நம்ம ஊருக்குள்ள ஒரு வீடு இருக்கு, அது வேலை செய்யாம இருக்கு. இன்னும் இந்த தை மாசத்துக்கு மேல அதை வீட்டு வேலையை தொடங்கி அந்த வீட்டு வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் அதை கையோட மேல ஒரு ஸ்டுடியோவும் அதை தயார் பண்ணி ஒரு 10க்கு 10 இடம், அந்த ஒரு ரூம், ஒரு அறையை தயார் செய்து அதுல நம்ம நவீன தொழில்நுட்பத்தோட நல்ல கருவிகளோட தரமா நம்ம காணொலியை வெளியிடுவதற்கு நம்ம முயற்சி நிச்சயம் பண்ணுவோம். சரி நண்பர்களே, அது வரைக்கும் இதை நீங்க பொறுத்துக்குங்க. என்ன கருத்துக்கள் அப்படிங்கறத மட்டும் கொஞ்சம் உள்வாங்கிங்க. நேரம் இருக்கும்போது நம்ம காணொலியை அவசியம் பாருங்க. சரி நண்பர்களே, வாங்க இப்ப நேரம் அடுத்தது காணொலிக்குள்ள போலாம். அதாவது பாத்தீங்கன்னா, இப்ப சமீபத்தில் சென்னையில மழை பெய்தது. எல்லா தெருக்கள்லையும் பல இடங்கள்ல தண்ணீர் சூழ்ந்து தேங்கி நின்னுது. அப்ப நீங்க இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய லட்சணத்தை நம்ம ஒரே வரியில, அதாவது ஒரு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி, அது இந்த பழமொழி நிறைய விடயங்களுக்கு பொருந்தாது. ஆனா இந்த விடயத்துக்கு, இந்த திராவிட மாடல் ஆட்சி இருக்கு பாத்தீங்களா, இந்த விடயத்துக்கு 100% அப்படியே பொருந்தும். இப்ப அந்த காணொலியை இப்ப இணைக்கிறேன். அந்த காணொலியை பாருங்க, பார்த்துட்டு பிறகு பேசுவோம். சார், தண்ணி எடுக்கலீங்களா சார்? தண்ணி எடுக்கல சார்? சார் சார், ஹலோ, கொஞ்சம் பேசுங்க போய். சார் சார், என்ன நண்பர்களே, இந்த காணொலியை பார்த்துட்டீங்களா? அதாவது ஒரு தெருவில், அதாவது விருகம்பாக்கம் அந்த பகுதியில் தண்ணீர் சூழ்ந்திருக்கு. அங்க அந்த தண்ணீரை உறிஞ்சக்கூடிய அந்த வண்டி, அந்த கழிவு நீர் வண்டி மாதிரி தெரியுது. அந்த வண்டி இருக்கு. அதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஊழியர் அந்த பைப்பெல்லாம் எடுத்து போட்டு அந்த உறிஞ்சுற மாதிரி நிக்கிறாங்க, போஸ்ட் கொடுக்குறாங்க. முன்னால இருக்கக்கூடிய ஒரு ஊழியர் அது புகைப்படம் எடுக்கிறாரு. புகைப்படம் எடுத்த உடனே அந்த பைப்பெல்லாம் எடுத்து வண்டியில சரிக்கிட்டு உடனே வண்டியை எடுத்துட்டு கிளம்புறாங்க. இந்த ஒரு நிகழ்வை மேல மாடியில இருந்து புகைப்படம் எடுத்த ஒரு பெண்மணி, என்ன சார் தண்ணீர் எடுக்கலீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. ஆனா இதை கூட காதுல வாங்காம உடனே சட்டுன்னு வண்டி எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்ப இந்த திமுக, இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய லட்சணம் இந்த அளவுக்கு தான் இருக்குது. அதாவது ஒரு வெற்று விளம்பர அரசியல் தான் இவர்களுடைய ஆட்சி முறை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்ப இந்த ஒரு விடயத்தை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இந்த திமுக ஆட்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கு, இந்த திராவிட மாடல் ஆட்சி இது எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாதான், இதுதான் இவங்களுடைய லட்சணம் அப்படிங்கறத சேர்த்தாதான் மக்கள் உண்மையை உணர்ந்துக்குவாங்க. மொத்தத்துல இந்த திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிறது மக்களுக்கான ஆட்சிங்கிறது துளியும் கிடையாது. முழுக்க முழுக்க சுயநல விளம்பர அரசியல், வெற்று பிம்ப அரசியல். இத இந்த இவர்களுடைய இந்த முகத்திரையை மக்கள்கிட்ட நம்ம அவங்களுடைய உண்மை முகத்தை கிழிச்சு தொங்க விடணும். ஏன்னா இன்னைக்கு மக்கள் நீ பலவிதமான போதைகள் மயக்கத்துல இருக்காங்க. அந்த மக்களுக்கு தெளிய வைக்க வேண்டியது, அந்த போதையும் அந்த மயக்கத்தையும் தெளிய வைத்து அவங்களுக்கு உண்மை உணர வைக்க வேண்டியது நமது கட்சியினுடைய உறவுகளுடைய கடமையா தான் இருக்கு. நிச்சயம் அதை களத்துல நிச்சயம் சிறப்பா செயல்படுத்துவோம்.
அப்ப இதற்குள்ள அடிப்படை தேவை என்ன அப்படிங்கிறது நான் ஏற்கனவே பல காணொலியில சொன்ன மாதிரி கிராமப்புற கிளை கட்டமைப்பு. ஒவ்வொரு கிராமத்திலும் அந்த கட்சி உறவுகள் வந்து கிராமப்புற கிளை கட்டமைப்பு உறுதி செய்து அங்க பொறுப்பாளர்களை வந்து நியமனம் செய்து அந்த கிராமத்துல நாம வந்து மக்களுக்கு இந்த மாதிரி விடயங்கள்லாம் எடுத்து பேசி இவர்களுடைய உண்மை முகத்தை வந்து கிழித்து யார் வந்து உண்மையானவர், நான் இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் யார் வந்து உண்மையாக இருப்பாங்க, யார் உண்மையான தலைவன் அப்படிங்கிறத எடுத்து சொல்லி அதற்கு உண்மையா செயல்படுவதற்கான ஆதாரமும் ஆனால் சீமான் அவர்கள் களத்தில் செயல்படுற அந்த காணொலியில் இருக்கு. அதை வந்து எடுத்து கூறி மக்கள் வந்து காட்டி ஒரு உண்மை அரசியலை வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும், தெளிவுபடுத்தணும். இதன் மூலமா தான் நமது கட்சியை வந்து இதன் மூலமாக தான் நமது கட்சியை வந்து வளர்த்தெடுக்க முடியும். 2027 நாம் தமிழ் கட்சி வெல்ல வைத்து நான் சீமான் அவர்களை முதலாக்க முடியும். நிச்சயம் இதை நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுத்தினோம்னா நிச்சயம் இதை செயல்படுத்தலாம். சரி நண்பர்களே, இந்த ஒரு விவசாய பணிகளுக்கு மத்தியில இந்த ஒரு தகவலை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளதான் இந்த காணொலி. மீண்டும் அடுத்த ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.